1990 நடந்த விவரங்கள் வேற, தற்போது நடைபெறக்கூடிய விவரங்கள் வேற. ஏன்னா இப்ப யாரும் பெரிய அளவுக்கு ஜாதி ரீதியாக பார்க்கலன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்க வந்து உட்காந்து சொல்லுவீங்களா? இல்ல இல்ல, நான் சொல்றேன் ஒரு சாதாரண சரி அது இருந்ததா அதுல பட்ட வழியை அனுபவிச்ச ஒருத்தன் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற ஒரு விக்டிம அதுல அந்த வாழ்க்கையை அனுபவிச்ச நான் என்ன கேட்கணும்னா இல்ல நான் சொல்றேன் திருப்பி அதை நெகட்டிவ் செட் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு விக்டிம நீங்க வந்து ஒரு பெரிய வெற்றியாளர் கணேசனை வந்து ஒரு கதை சொல்லக்கூடாது சொல்லுவீங்களா? அவர் கதையை சொல்லக்கூடாது எப்படி சொல்ல முடியுங்க? அந்த சூழல் இல்ல இல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதை மக்கள் முடிவு பண்ணிட்டு ஒரு கதை ஏன் எடுக்கப்பட்டது, திரைக்கதை ஏன் எடுக்கப்பட்டதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டு சென்சார் இருக்கு, அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் நான் படங்கள் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு தனி மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கோ ஒவ்வொரு தனி மனுஷனையா திருப்திப்படுத்த முடியாது. இல்லை எனக்கு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. நான் நாட்டோட பிரஜை, இந்த நாட்டோட பிரஜை திருப்பி சொல்றேன். அந்த நீங்க திருப்பி கேள்வி இருக்கனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னை பாதித்த கதை, என் அப்பாவின் கதை, என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான நான் சாக வரைக்கும் சொல்லுவேன். ஓகேங்களா? அதை அரசாங்கம் முடிவு பண்ணும், என் சட்டத்திட்ட முடிவு பண்ணும், தனி மனுஷன் முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொரு தனி மனுஷனையும் உங்க வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. நீங்க உங்க வாழ்க்கையை வலிச்சு நீ பார்க்க கூடாது. எனக்கு சட்டம் ஒன்று இருக்கு, அரசாங்கம் ஒன்று இருக்கு, சென்சார் ஒன்று இருக்கு. நான் கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திற்கும் உட்பட்டு தான் கதையை சொல்றேன். அப்படிலாம் கிடையாது. மாரி செல்வாய் சாதிக்கு எதிரானவர் அப்படி ஸ்டாம்ப் குத்தப்படும். அந்த ஸ்டாம்பை நான் தகவே இருக்கேன். மாரி செல்வாய் சாதிக்கு சாதி மனநிலைக்கு, ஏன்னா மாரி செல்வாய் சாதியால ரொம்பவே நெருக்கடிக்குள்ளான ஒரு ஆள். தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மாரி செல்வாஜிங்கிறத இங்கே வந்து கிளம்பி போனதுக்கான வழியும் வேணும் அவனுக்கு தெரியும். அதை மறந்துட்டு நீ சாதாரணமாக ஆடு சாதாரணமாக பாடுன்னு என்னால் முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். மாரி செல்வாஜ் மேலே ஒரு ஸ்டாம்ப் இருக்குது. அந்த ஸ்டாம்ப் மாரி செல்வாய் தொடர்ந்து சாதி எதிர்ப்பான். மாரி செல்வாய் தொடர்ந்து சாதி எதிர்ப்பான். நீங்க நாட்டி மாத்தாதீங்க. மாரி செல்வாய் தொடர்ந்து சாதி எதிர்ப்பான். சொல்றாங்க எங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? இல்ல ஒட்டுமொத்த படத்தையும் 5 படத்தையும் எனக்கு சிஎம் பாராட்டிருக்காரு, எனக்கு கவர்மெண்ட் பாராட்டிருக்கு, எனக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் கொண்டாடிட்டு இருக்கு. நீங்க திருப்பி 10 பேர் எங்கேயாவது வந்து பேசுறது மட்டுமே அதையே திருப்பி நெகட்டிவ் செட் பண்ண பாக்கீங்க. கஷ்டப்பட்டு வேதனையும் வலியுமா ஒரு நெகட்டிவ் செட் பண்ண ஒரு நெகட்டிவை மாற்ற முயற்சி பண்றோம். எவ்வளோ 10 பேர் உட்காந்து சொல்ற நெகட்டிவ் திருப்பி மாத்துறீங்க. நீங்க இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது, இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலே ஒரு நெகட்டிவ் இருக்கு. அந்த நெகட்டிவை உடைக்கணும், அந்த நெகட்டிவை மாற்றணும், அந்த நெகட்டிவை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும். சமூகங்களுக்குள்ளேயே ஒரு சாதியை பற்றியான ஒரு தெளிவான புரிதலை உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வேதனை படம் எடுக்கணும். திருப்பி எங்கேயோ உட்காந்து ஒரு 50 பேர் பேசுறத வந்து அந்த நெகட்டிவ் இப்படி சொல்றாங்களா சொல்லத்தான் செய்வாங்க. ஆபரேஷன் பண்ணப்போ பேச கட்டதான் செய்வாங்க. ஆனால் அந்த நோயை போக்கக்கூடிய கடமை இருக்கு. சாக வைக்கிறது அழுத்தங்கள் இருக்குதா? எக்ஸ்டர்னல் பிரஷர் எதுவும் உங்களுக்கு இருக்குதா? இதே மாதிரி அழுத்தங்கள் இல்ல. ஒரு பயணிக்கிற படைப்பாளியா நீங்க இருக்கும்போது அழுத்தங்கள் எதுவும் பொறுப்பு இருக்கு. அழுத்த பொறுப்பு வேற. ஒரு படைப்பாளியா உங்களை ரொம்ப அதிகமா நம்பும் போது, ஒரு சினிமா தாண்டி என்டர்டைன்மெண்ட் தாண்டி உங்களை ஃபோர்ஸ்டா நம்புறாங்க. நீ ஒன்று சொன்னா அதை உண்மையை எடுத்துக்கோ நம்புறாங்க. அப்போ அந்த உன்னோட படத்தை நான் பார்க்கும்போது நான் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேன். 10 சினிமாவை பார்க்குற மாதிரி உன் படத்தை நான் பார்க்க மாட்டேன். உன் சினிமாவுக்கு நான் ஸ்பெஷலாக பார்ப்பேன். உன் சினிமாவை நான் தீவிரமாக கண்காணிப்பேன். உன்னோட சினிமாவை நான் வந்து நோட் பண்ணிக்குவேன். உன்னோட சினிமாவை நான் அண்டர்லைன் பண்ணிக்குவேன்னு சொல்கிறதுனால எனக்கு பொறுப்பு அதிகமாகிருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கும்போது மாறி படம் பார்க்க போகிறோம். அதில் ஏதோ ஒரு விஷயம் கடத்தப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த உண்மை சமூகத்துக்கு தேவையானதா இல்லையானதா அப்படிங்கிறத டிபேட் கிரியேட் ஆகும். அப்படிங்கும்போது பெரும்பாலான படம் நல்லா இருக்குது, கொண்டாடுறாங்க, படம் வேகமாக போகுது, படம் குதிரை வேகத்தில் ஓடுது, அதை வச்சு தான் வைக்க முடியாது. இந்த படம் மக்களுக்கு என்ன கடத்துச்சு அப்படிங்கிற பொறுப்பு இருக்குல்ல. அப்போ எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி ஷார்ட்டை யோசிக்கும் போது நான் ஏதாவது தப்பாக வைக்கிறேனா, இவ்வளோ சினிமாவுக்காக வைக்கிறேனா, இல்லை படம் ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல, நான் நேர்மையாக கையாளுறேனா அப்படிங்கிற பொறுப்பு வந்து இருக்குது. அந்த பொறுப்புக்குள்ள சின்ன அழுத்தம் இருக்குது. அந்த அழுத்தம்ங்கிறது கமர்ஷியல் அழுத்தம், அதாவது சோசியல். என் கூட சேர்ந்து கமிட்மெண்ட்டாக என் கூட வேலை பார்ப்பாங்கல்ல, எனக்கு இது இருக்குது, ஆனால் அவங்களுக்குலாம் அது இருக்காது. அப்போ அவங்க வேற ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்களையும் நானும் பேலன்ஸ் பண்ணி நான் இதை சொல்கிறேன். இப்போ ஏன் நான் இடையில வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாக பேசணும்னா, திருப்பி இந்த ஒரே நெகட்டிவை கேட்டு எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் இப்படி சொல்கிறாங்களே. 5 படமாக உங்களுக்கு தெரியும். அந்த 5 படத்தையும் தாண்டி தான் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த 5 படத்தையும் மக்கள் பெருசாக கொண்டாடுறாங்க. இவ்வளோ மக்கள் கொண்டாடுற ஒரு விஷயத்த அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒரு 10 பேர் பட்ட நெகட்டிவ் செட் பண்ணி எனக்கு திருப்பது இருக்குல்ல, அது ரொம்ப பெயினாக இருக்குது. அதிகமா இருக்குறீங்க உங்க படம் அந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தல. அதான் சொல்றேன். இல்ல அப்படி ஒன்று
நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வேளை அப்படி ஒரு பொறுப்பு எனக்கு என்னையால ஒரு நடந்துச்சுன்னா நான் பொறுப்பேற்றிருப்பேன். அதை பற்றி நான் பேசியிருப்பேன். சாதியை பற்றி உங்களுக்கு வந்து உங்க நோயை பற்றி ஒரு சாதியை பற்றி உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு ஒரு வலியும் பெயினும் வருதுலாம் வராமல் உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னா அந்த பயத்துக்குள்ளே நீங்கள் ஆட்பட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் திருப்பி சொல்கிறேன், தைரியமாக தான் சொல்கிறேன். என் லைஃப்பில் நான் வந்து கடந்துக்கிட்டு வந்து நான் ஒரு படத்துக்கு 100 நாள் வேலை பார்க்குறேன். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தை உழைக்கிறேன். ராத்திரி பகலாக வேலை பார்க்குறேன். இது எல்லாம் வெறுமனை கமர்ஷியலுக்காக நான் பண்ண விரும்பலை. எனக்கு ஒரு கடமை இருக்குது, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்கு ஒரு பாடம் இருக்குது, நான் படிச்சிருக்கேன், வாசிச்சிருக்கேன், நான் நிறைய தலைவர்களை பின்பற்றியிருக்கேன். எனக்கு ஒரு அத்தனையும் சாதாரணமாக பொழுதுபோக்காக மட்டும் செஞ்சுட்டு போய் தூங்க முடியாது. நான் வந்து குறைந்தபட்சம் நான் வேலை பார்த்துக்கு அர்த்தம் வேணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு நான் இல்லாமல் போயிட்டா கூட மாரி செல்வராஜ் படம் எடுத்தான்னு சொல்லாமல் மாரி செல்வராஜ் இதெல்லாம் பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணுமே நீ மறுபடி தென்னொழினா அந்த பதத்தை அந்த நகர்ச்சியை மாத்துறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துருக்கோம். அதான் இப்ப நீ கேட்கறீங்கல்ல அந்த கேள்விதான் திருநெல்வேலியில நீங்க கேட்க மாட்டாங்க. அப்படி திருநெல்வேலியில வந்தாலே கேள்வி கேட்பாங்க. அதிகமா ரசிகர்கள் உங்களோட படங்களை பார்ப்பதும் அதிகமா உங்களோட பாசம் இல்லை. ஏன் நான் திருநெல்வேலி ஏன் பதட்டமாக சொல்றேன்னா, நீங்க வேற எங்க நடந்தாலும் வேற ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு வேற சாயம். திருநெல்வேலியில் நடந்தால் டேரெக்டாக அதுக்கு ஒரு சாயம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எனக்கு மெசேஜ் வரும்போது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ பதட்டமாக இருக்கும். ஆமாம், நிச்சயமா. ஏன்னா திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடக்குது, தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடக்குது, விருதுநகரில் ஒரு சம்பவம் நடக்குது, மதுரையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது, அப்போ திருப்பி எப்படி அதை மூவ் ஆன் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம். ஏன்னா ஏதோ வகையில் அதுக்கு நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும். பெரும்பாலும் பேப்பர் நியூஸாக இல்லை ஒரு செய்தி அங்கே கடந்து போக முடியாது. நான் கடந்து போக விரும்பலை. அப்படி ஒருத்தர் இருக்கிறதே ஒரு பிரச்சனை. நீ வந்து சினிமாக்காரன் தான், நீ கடந்து போன்னு சொல்றது அயோக்கியத்தனமா நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பொறுப்புக்கு ஒரு சமூகம் இருக்கு. ஓகேங்களா? தொடர்ந்து கடந்த நம்ம தேர்தல் மாணவர்களுக்கு எதிரான கொடுமைக்குன்னா மாறி சொன்ன உடனே அதுக்கு பதிலடியா உடனே இல்ல பதிவு நான் போட்டேன், ட்விட்டர்ல போட்டேன். இல்ல என் புரியல, எல்லாத்தையுமே மாறி செல்வராஜே பண்ணணும். இல்ல புரியல, இப்ப புரியுதா? அப்ப நான் கேட்கட்டும் திருப்பி, நான் திருப்பி கேட்ட தாங்குவாங்களா? இதான் நீங்க பண்ணி நான் எனக்கு பார்க்க நேரம் சரியா போகுது. நான் மாறி செல்வராஜ் உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசல அப்படிங்கிறதுக்காக தான். புரியுதா உங்களுக்கு? திருப்பி திருப்பி எல்லா சுமையும் எங்க மேலேயே ஏத்தாதுங்க. திருப்பி இத்தனை பேர் இதுல விஷயம் புரிஞ்சுவாங்க. நான் ட்விட் போட்டேன், இவ்வளோ பேர் பேசின உலகமே கதறின ஒரு விஷயத்துக்காக மாரி செல்வராஜ் பேசுறேன்னு அண்டர் பண்ணி நீங்க மாரி செல்வராஜுக்காக நடந்த அநீதியா மாரி செல்வராஜ் சொல்லும் போது அதை ஏன் சொல்றேன்னு கேட்குறீங்க. அதை ஞாபகப்படுத்தான்னு சொல்றீங்க. அதைத்தான் சொல்றேன்ல, அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது மறுபடி இந்த மாதிரி படைப்பாளிகள் கஷ்டப்பட்டு அவங்க எடுக்கும்போது அவங்க மேல பயங்கரமா நீங்க சுமையை ஏத்துறீங்க. நாங்களே 1000 சுமையோட அந்த படங்களை பண்றோம். எங்க ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, சென்சாரை கன்வின்ஸ் பண்ணி, நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணி அது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டா மாத்தி இவ்வளோ திருப்பி எங்கிட்ட வந்து ஒரு படம் இதை செஞ்சீங்களா? நீங்க அதை அது ஏன்னா காரணம்னா உங்களை நோக்கி நீங்கள் உண்மையை அணுகும் போது உங்களுக்கு ஒரு பதட்டம் வரும். உங்க கண்ணு முன்னாடி ஒரிஜினலா உன்னை பார்க்கும்போது நீங்கள் உணர்ச்சியை கடத்தியே ஆகணும். அது உணர்ச்சி பயமாக இருக்கலாம், மரியாதையாக இருக்கலாம், பிரியமாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சரியான சொல்லிட்டான்னு கை கட்டலாம், இல்லை இப்படி சொல்கிறானு கோவம் வரலாம். அதெல்லாம் வந்தால் தான் படிப்பு. எடுத்துட்டு தான் இருக்காங்க, இப்போ பேசிட்டு தான் இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நான் பாராட்டிட்டு தான் இருக்கேன். செய்வாங்க, கண்டிப்பா செய்வாங்க. சமூக அரசியலை நான் உட்கார்ந்து தான் தப்பு நினைக்கிறேன். சமூக அரசியலை இயக்குனர்கள் இல்லையே, நம்ம இதுல உங்களை தவிர வேற யாரும் இல்லையே, நிறைய அடையாளப்படுத்திருக்கலாம். புரியல. சமூக அரசியலை எடுத்துட்டு போற இளம் இயக்குனர்கள் யாரும் இவ்வளவு கேள்வி கேட்டா யாரும் வர மாட்டாங்க. இல்ல நீங்க நான் வந்து என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட வாழ்க்கை இருக்கு, என்கிட்ட ஒரு தைரியம் இருக்கனால நான் ஹேண்டில் பண்றேன். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு, நல்ல படம் பண்ண ஆசை இருக்கு. ஆனா அவங்க நோய் கேட்கப்பட்ட கேள்விகளால இவ்வளவு கேள்வி எதிர்கொள்ளணுமா
இப்படி வேத்து இருக்க உட்காந்து பதில் சொல்லணுமா? ஒரு படம்னா இல்ல, ஒரு படம்னா ஜாதி. அடி வாங்க அடி வாங்க. அது தனுஷா படம் பண்றேன், தனுஷா படம் பண்றேன். தனுஷா படம் பண்றேன். இப்ப கேட்டீங்களா நிவாஸ் இங்க இருக்கடா துரு, நிவாஸ் பிரசன்னா, அனுபமா, ரஜிஷா விஜயன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு இவங்களோட உழைப்பு காரணம். ஏன்னா அந்த படம் நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஸ்பெஷல் வெற்றி அப்படின்னா, என்னை நம்பி ஒரு யங் டீம் வந்துச்சு, எங்கள் டீம் ஒரு இளைஞர் பட்டாளம் என்னை நம்பி வந்துச்சு. அவங்க அத்தனை பேருமே ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற வெறி அவங்கள்ட்ட இருந்துச்சு. முழுசாக என்னை நம்பி வந்தாங்க. இப்போ நிவாஸ் பிரசன்னாவுக்கு திருநெல்வேலி, ஓகேங்களா, ரெண்டு ஒரே மண்ணில் இருந்து இப்போ தான் சந்திச்சிருக்கோம். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா என்கிட்ட, ஆனால் நம்ம கூட படம் பண்ணணும்னா வெளியே வரணும்னாங்க. இன்றைக்கி அவனோட மியூசிக் மூலமாக பைசன் கொண்டாட போடுறதும், அவங்க மிகப்பெரிய ஆளுமையாக திறமை வெளிப்பட்டுறதையும் ஒரு சகோதரனாகவும், ஒரு திருநெல்வேலி மண்ணின் மைந்தனாகவும் திருநெல்வேலிக்காரனாகவும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் சினிமாக்குள்ளே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது நிறைய இளைஞர்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். சினிமாங்கிறது பெரிய மாயெல்லாம் கிடையாது, பெரிய கடவுள் பிம்பம்லாம் கிடையாது. யாராக வேணாலும் நீ எந்த துறை வேணாலும் ஜெயிக்க முடியும். திருப்பி சினிமாங்கிறது பெரிய விஷயம். சினிமா எல்லா ஆட்பாமும் ஒன்று தான். நீங்கள் திருப்பி சினிமா பண்ணால் மட்டும் அதை பயங்கரமாக பேசுவீங்க. சினிமாங்கிறது ஒரு ஆட்பாம். அந்த ஆட்பாம்பை நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். அப்போ துரு வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி பெரிய நம்பிக்கை. இந்த வெற்றியை நான் முதல்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது துருவோட உழைப்புக்கு தான். ஏன்னா அப்படி ஒருத்தர் உழைக்கும் போது அவனுக்கான வெற்றியை அவன் வாங்கி கொடுக்கல அப்படின்னா, நம்ம கற்றுக்கிட்ட இவ்வளோ ஆர்ட் ஃபார்ம் வேஸ்ட். நம்ம நேரம் செய்கிறோம் அப்படின்னா அந்த பயம் மட்டும் தான். இந்த படம் பண்ணும்போது பயஞ்சான்னு கேட்டிங்களே, துரு ஜெயிச்சுவானா, துருவுக்கான அங்கேதான் கிடச்சிருமா அப்படிங்கிற பயம் தான் இருந்துச்சு. அந்த பயம் பரிபூர்ணமாக வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா. ஏன்னா அந்த பயம் போய் நிச்சயமாக துரு வந்து ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு திறமையான நடிகராகவும் வெளிப்பட்டுருக்காங்க. மக்கள் அதை கொண்டாடுறாங்க. அந்த வகையில் சந்தோஷம். அப்போ அனுபமா, ரஜிஷா, மதன், அமீர் சார், பசுபதி சார், நிறைய பேர் எங்களுடைய இளைஞர்களுக்காக சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே புதுசு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும்போது நீங்கள் கேட்குறீங்க, அதை எதிர்கொள்கிற மனநிலை எனக்கு இருக்குது. ஆனால் என் டீம்கிட்டலாம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னை கொண்டாடுவதற்கும் என்னோட திருப்பி சராமரியாக கேள்விகளை எழுப்பி என் அறிவை தூண்டுறதுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த கேள்வி கேட்டுறீங்களா, இது அடுத்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது இது ஓடிட்டே இருக்கும். அப்போ இன்னொரு நான் இப்போ நீங்கள் பயங்கரமாக என்னை வந்து இதெல்லாம் கேட்காம சூப்பர் ஸ்டார் அனுப்பியிருந்தீங்கன்னா, ஒருவேளை நான் ஒரு காதல் படத்தையோ இங்கெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு ரொமான்டிக் ஃபிலிமோட என் பொண்ணு கேட்குற மாதிரி இந்த கேள்விலாம் நிப்பாட்டிங்கன்னா என் பொண்ணு கேட்குற மாதிரி ஒரு குழந்தை படமோ பண்ணுவேன். மனத்தி கணேசன், பைசன் கணேசன், எப்படி இந்த பேரை செலக்ட் பண்ணீங்க? வந்து படத்தை நான் வச்ச பேர் காலமாடன். அவங்க அப்பா வந்து காலமாடன் சாமி ஆடக்கூடிய ஒருத்தர். அவர் சொன்னார் என்கிட்ட. அப்போ இன்னொன்று நீ என்னென்ன பண்ணுவேன்னு சின்ன வயசில் கேட்டேன். சாப்பிடும் போய் முட்டும் அப்படின்னாரு. ஓகேவா? அப்போ அவர் எனக்கு தெரிஞ்சது அவர் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது, அவர் பைசனாக ட்ரீட் பண்ணணும்னு நினச்சி முடிவு பண்ணேன். அப்போ அந்த டைட்டில் கொஞ்சம் எல்லா மொழியிலும் ரிலீஸ் ஆகிறதுனால நம்ம பைசன் பேர் வச்சு பைசன் காலமாடன் தான் மாறிச்சு. நிச்சயமாக கணேசன் இத்தனை வருஷம் கழித்து இந்த ஊரில் இருந்து நான் ஓடி போய் இந்த ஊரில் ஆல்ரெடி ஜெயிச்சு ஒரு ஆணிவேர் மாதிரி இருக்கக்கூடிய ஆளை திருப்பி நான் கொண்டாட வச்சுருக்கேன் அப்படிங்கிற என்னோட சினிமா மூலமாக அதை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு பெருமை இருக்குது. ஏன்னா அவரை தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு கபடி பிளேயர்கிட்ட எவ்வளோ ஒழுக்கம் இருக்கணும், ஒரு கபடி பிளேயர் எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வரணும். அவங்களுக்கு ஏன்னா கபடி பிளேயர்னும் சாதாரணம் கிடையாது. அவங்க முற்கேறிய ஒரு எப்போ வேணாலும் உணர்ச்சிப்படக்கூடிய ஆளாக இருக்கலாம். அப்போ சவுத்தில் நிற்கிற வாழ்க்கையில் அவங்க உணர்ச்சிப்படக்கூடாது, அவங்க எல்லாத்தையும் தாண்டி வரணும். ஏன்னா கபடி பிளேயர் தான் முக்கு கபடி பிளேயர் தான் இருக்காங்க. அப்போ ஏதோ வகையில் கபடி பிளேயர் தடமாயிடுவாங்கன்னு பயம் இருந்துச்சு. கணேசனை வாழ்க்கையை முன்வைக்க மூலமாக என்ன நிறைய பேர் கேட்டாங்க, உண்மையிலே கணேசன் இப்படியே வாழ்ந்தாப்லன்னு கேட்டாங்க. இதை விட அவர் வந்து ரொம்ப நேர்கோட்டில் வாழ்ந்திருக்காரு. நான் சினிமாவுக்காக நிறைய இளைஞர்கள் கதையை சொல்கிறதுக்காக நான் சில விஷயங்கள் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் அவர் வாழ்க்கையில் என்னால் நம்ப முடியாத மாதிரி நானும் அப்படி வாழலை. நான் கட்டற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவன். அவர் ரொம்பவே ஒழுக்கமாக ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு நூல் பிடிச்ச மாதிரி வாழ்ந்திருக்காரு. அவரோட வாழ்க்கையை கேட்கும்போது பெரிய பிரமிப்பாக இருக்குது. அந்த வாழ்க்கையை இன்றைக்கி ரத்தம் சரியாக கடத்திட்டோம். என் சினிமா இன்றைக்கி வந்து நான் கற்றுக்கிட்ட சினிமா 20 வருஷமாக கற்றுக்கிட்ட சினிமாவை வச்சு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானோட மிகப்பெரிய ஒரு திறமையாளர்களோட வாழ்க்கையை அடையாளமாக கடத்திட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். திருநெல்வேலி பகுதியில் காதலும் இருக்குது. ஆமாம், சொல்ல விடுங்க.
நிறைய இருக்கு ஒவ்வொரு படத்தையும் மஞ்சனத்தியை வந்து நீங்க குறிப்பிட்டே இருக்கீங்க. அந்த மஞ்சனத்தி உங்களுக்கு என்ன தொடர்பு? மஞ்சனத்தி அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுல ஆடு மாடு மேய்க்க போகும்போது அந்த மரத்தோட நிழல்ல தான் இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மஞ்சனத்தி அப்படின்னா ஒரு தெய்வம், இறந்து போன ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க. யாராவது மற்றவங்காண்டி ஆடு மேய்க்க போகும்போது ஏதாவது பொண்ணு வந்து கூட்டா போயிடக்கூடாது, ஏதாவது சேலை கட்டி வைப்பாங்க, சாப்பிட்றியான்னு கேட்பாங்க, தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ஆள் கிடையாது, அதெல்லாம் வந்து பேயா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை கேட்டு கேட்டு தூரத்தில் யாராவது பொண்ணு போனால் கூட நான் பயப்படுவேன், மஞ்சனத்தியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கிடக்கப்போ என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மெட்டஃபர் ஆகிடுச்சு. என் வாழ்க்கையில் வந்து நல்ல கேரக்டர்ஸ் நிறைய பேரை யோசிச்சு என் லைஃப்பில் வந்துட்டு போன எல்லா தோழிகளுக்கும் என் லைஃப்பை வடிவமைச்ச, என் லைஃப்பை ஒரு பெருமையாக மாற்றின எல்லா பெண்களுக்கும் ஒட்டுமொத்தமாக நான் வச்ச பேர் மஞ்சனத்தி. மஞ்சனத்திங்க வார்த்தைக்கு கூட ஒரு பொண்ணு இல்லை, என் வாழ்க்கையை சீரமைச்ச நிறைய பொண்ணுங்க அந்த நிறைய இருக்காங்க. மண் சார்ந்த கடவுள் நம்பிக்கையை பொறுத்து காந்தாரா படம் மிக சிறப்பாக வெற்றி பெற்றது. அடுத்த படம் நீங்க வரலாற்று சிறப்பு படமா இருக்கும். அது இந்த மாதிரி மண் சார்ந்த நம்பிக்கைகளை பேசுமா? ஏற்கனவே நாட்டார் தெய்வங்களுக்குலாம் பிரதிபலிச்சு கொண்டு வரீங்க. இன்னும் எத்தனை நாட்டார் தெய்வங்கள் வெளியே கொண்டு வர முடியும் தெரியல. அடுத்த ஸ்கிரிப்ட் நான் கண்ணாடி போயிட்டு இருக்கு. அதான் அந்த ஒரு திரைக்கதை வந்து நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடியே பிளான் பண்ண முடியாது. ஒரு நாட்டு இருக்குது, அந்த நாட்டை சொல்லியிருக்கேன். அந்த நாட்டை நான் இப்போ எழுத ஆரம்பிப்பேன். எழுதும்போது நீங்கள் அன்னைக்கு எதுவும் சம்பவம் நடக்காமல் இருக்கணும், தமிழ்நாட்டில் நம்மளை உழுக்கிற மாதிரி, நம்மளை பாதிக்கிற மாதிரி, நம்ம துரத்தி போடுற மாதிரி, ஏன்னா அதோட பாதிப்பு சேர்ந்துடும் எனக்கு. நிச்சயமாக அப்படி ஒரு முக்கியமான நீங்கள் விரும்பக்கூடிய படமாக தான் அடுத்த படம் இருக்குது. பேசலாம். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க இந்த படம் உங்களுக்காக? எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? நீங்க சொல்லிட்டீங்க கபடி விளையாட்டு ரொம்ப கடுமையான விளையாட்டா விளையாட்டு. ஒரு நிமிஷம், ரொம்ப அதாவது பெரியவங்க இப்போ பேசும்போது ஏதாவது துணியில் வார்த்தை பிரயோகத்தில் ஏதாவது தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா திருப்பி ஒரு கேள்வி எதிர்கொண்டனால மைண்டு வந்து இது எப்படி கடந்து போகிறது, நான் கடந்து போக தான் ட்ரை பண்ணேன். ஓகேங்களா? எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க. நான் அதை ஓகே சைலன்ஸ் அது நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா தென் மாவட்டம் பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கபடி ஆடுவாங்க. கபடி ஏன் பிடிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஒரு பதில் இருக்காது. ஒவ்வொரு பசங்களோட ரத்தத்துலேயும் ஊறி போயிருக்கு கபடி. இது வரைக்குமே நான் வந்து என் வாழ்க்கையில் ஒரு கேம் அவ்வளோ விளாண்டதில்லை. கபடி ஃபஸ்ட்டு நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் இந்த படத்துக்காக. அது நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். இந்த தருணம் வந்து நான் ரொம்ப நாள் திருநெல்வேலியில் இருந்தேன். நான் இங்கே இருக்கேன்னே யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக ஒரு 1.5 வருஷம் இருந்திருப்பேன். இந்த வாழ்க்கையை பற்றியும் இங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட கதைகள் எல்லாம் கேட்டு இது வந்து என் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான தருணமாக நான் பார்க்குறேன். ஒரு நடிகனாக மட்டும் இல்லை, ஒரு மனிதனாகவும். ஸோ அது நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கைக்கு ஒரு மிக தேவையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு நான் சொல்லுவேன்.